இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏண்டா இவங்க சொல்ற சித்தர் மேட்ரு உண்மையா இருக்குமோ? டேய் என்ன டென்ஷன் பண்ணாத, ஆல்ரெடி சட்டையில சேராயிடுச்சுன்னு டென்ஷன்ல இருக்கேன். இதெல்லாம் தீபாவளி சீசன் பொங்கல் சீசன்னா ஒரு ஆஃபர் கொடுக்குறோம்ல அந்த மாதிரி. ஓ, இது சாமியார்கள் சீசன் ஒருத்தன் கிளம்பியிருக்கான் போல. அதான் காக்கா சித்தர், கழுகு சித்தர், வவ்வால் சித்தர்னு ஒவ்வொருத்தனா கிளம்பியிருக்கான். எல்லாம் கால கொடுமை. டேய் எனக்கு என்னமோ அப்படிலாம் தோணலடா. அது எப்படி இவங்க எல்லாருமே பொய்யா இருப்பாங்க? நம்ம வீட்டுக்கு ஒரு சாமியார் வந்தா ஞாபகம் இருக்கா? ஆமா, அவன மாதிரிதான் இவனும். பேசாம வாடா பஞ்சர் கடையை தேடுவோம். டேய் 1 கிலோமீட்டர்ல கடை இருக்குன்னு சொன்னான், இங்க ஒரு கடையும் காணோம். இன்னைக்குன்னு பார்த்து வெயில் வேற மண்டைய பொளக்குது. ஐயோ. டேய் மாறா, நான் சும்மா தானே நடந்து வரேன். ஏதாவது புலம்புறனா? இல்ல இல்ல, பொறுமையா வா. நான் தானடா வண்டியை தள்ளிட்டு வரேன். இந்த வரத்தை பயன்படுத்தி 24 மணி நேரத்துக்குள்ள உனக்கு என்ன வேணுமோ அதை நீ பண்ணிக்கலாம். ஆனா ஒவ்வொரு வரம் மூலமா நீ எதை அடையிறியோ அதுக்கு இணையா ஒரு தியாகத்தை நீ செய்யணும். உனக்கு ஒன்று வேணும்னா உன்கிட்ட இருக்கிற வேற ஒன்றை நீ இழக்கணும். அதுதான் இதோட விதி. நெல்லிக்காயை வேணா நான் வச்சுக்கிறேன், ஆனா இந்த வரத்தெல்லாம் நம்புற அளவுக்கு நான் முட்டாள் இல்லை. நீங்க சரியாயிட்டீங்கல்ல, வீட்டை பார்த்து கிளம்புங்க. வீடு கீடு இருக்கா இல்ல பிளாட்ஃபார்ம் தானா? சரி, ஏதோ ஒண்ணு. உன் வேலையை நீ பாரு, என் வேலையை நான் பாக்குறேன். அது ஆனா பக்கத்துல மெக்கானிக் ஷாப் ஏதாவது இருக்கா? இன்னும் கொஞ்சம் தூரம் போங்க, இருக்கு. தேங்க்ஸ். ஓகே, வாடா. இந்தாங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஏய், நல்லா இவன் ஒரு பத்திரமா போங்க. வாடா. டேய் வண்டி வா. பாத்துங்க ஐயா. வரேன். போயிட்டு வரேங்க ஐயா. இதை உடனே ஐயா கிட்ட சொல்லி ஆகணுமே. காணோம். டேய் இங்கதானே இருந்த. என்னடா? டேய் காணாம போயிட்டாரா? டேய் அவர் தான் நடந்து போயிருப்பாருடா, நேரமாச்சு வா. எப்பா டேய், பஞ்சரை போட்டு வேலையை பார்ப்போம் வாடா. இவன் ஒருத்த. அந்த சித்தரை கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஆமாம் தலைவரே. எங்க எப்போ? நம்ம ஏரியாவில் தான். ஏய், உண்மையாவே அவர்தான் பாத்தியா? பார்த்தேன் தலைவரே. அவர் ஒரு பையனுக்கு 3 நெல்லிக்காயை கொடுத்து ஒவ்வொரு நெல்லிக்காயிலையும் ஒவ்வொரு வரமா 3 வரம் கொடுத்துருக்காரு தலைவரே. அந்த நெல்லிக்காயை சாப்பிட்டு வரம் கேட்டா நினைச்சதெல்லாம் நடக்குமா? யோ, உண்மையதான் சொல்றியா? ஆமாம் தலைவரே, சத்தியமா. 2 கண்ணால பார்த்தேன். ஏய், அந்த சித்தர் எங்க போனான்னு பாத்தியா? தெரியல தலைவரே. அந்த பையன் பார்த்துட்டு போனானா, நான் போய் பேசுறதுக்குள்ள அவர் மறைஞ்சிட்டாரு. மறைஞ்சிட்டாரா? சரி, அந்த சித்தரை எங்க இருக்காருன்னு முதல்ல கண்டுபிடி. சரிங்க தலைவரே. சரி, ஒருவேளை சித்தர் கண்ணில் படலனா அந்த பையன் எங்க இருக்கான்னு கண்டுபிடி. சரிங்க தலைவரே. இத பாரு, லேட் பண்ணக்கூடாது, ரொம்ப அவசரம். நான் பாத்துக்கிறேன் தலைவரே. அக்கா, எனக்கா படத்துக்கு போலையா? டிக்கெட் புக் பண்ணிருக்கேன்னு சொன்னியே. ஐயோ,
மாமா சொதப்பிட்டாரா? பேசாம போயிடு, நீ வாங்கி கட்டிக்காத. ம், சரிக்கா. போச்சு, மாமா இன்னைக்கு வசமா மாட்டினாரு. அக்கா இருக்கிற கோவத்துக்கு வீடு ஒரு வழி ஆயிரும் போலயே. வீரா, இந்தா உனக்கு பிடிக்குமேன்னு வாங்கிட்டு வந்தேன் ஆர்கானிக் பொடி உருண்டை. பிருந்தா, இந்தா. ஆ, கொடுங்க மாமா. வேணுமா? இந்தா. ஏய், என்ன நீ சாப்பிடுற பொருளை தட்டி விடுற? மாமா, பொரி உருண்டை சூப்பர். ஆ, நல்லா இருக்கு சொன்னேன். ஏய் இரு. என்ன பிரச்சனை உனக்கு? டைம் என்ன? 3. வழக்கமா 1:30 மணிக்கெல்லாம் சாப்பிட்டுருவோம். இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆமா, என்ன சமைச்சிருக்க? உனக்கு சாப்பாடு ஒண்ணுதான் கேடாடா? என்ன மாமா, இங்க பாருங்க. படம் படம். அச்சோ, படம் 1 மணிக்கு மறந்துட்டேனே. சார், உங்களுக்கு இங்க நடந்ததுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைல்ல? ஏன்டா, ஏதாவது எடுத்து சொல்லலாம்ல? ஏய் விடுறா. இந்த மாதிரி நேரத்துல யாரு என்ன சொன்னாலும் நெருப்புல என்ன ஊத்துற கதை தான் கொழுந்து விட்டுதான் எரியும். இங்க பாரு, ஓ மேல இருக்க கோவம் என் மேலையும் பாயும்பா. இதெல்லாம் எனக்கு தேவையா? ஏய் மாறா. என்ன சார்? அந்த சித்தர் சொன்ன மந்திரத்தை டெஸ்ட் பண்ணி பாப்போமா? டேய், அதெல்லாம் நம்பிட்டு இருக்கியா நீ? சரி, நல்ல வேலை ஞாபகப்படுத்தின. நானே இந்த நெல்லிக்காய் ஜூஸ் போட்டு குடிக்கலாம்னு தான் நினைச்சேன். உடம்புக்கு ரொம்ப நல்லது. சும்மாறா, அது வரண்டா. டேய், ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாரு. டேய், ஏடா பாத்துட்டு இருக்க? ப்ளீஸ் ட்ரை பண்ணி பாரு. அப்படிங்கிற? பண்ணி பாரு. சரி, எனக்கு நம்பிக்கை இல்லை. பட் அதை விட்டா வேற வழியும் இல்லை. கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா. எதுக்குடா? டேய், இது முழு நெல்லிடா. கடிச்சிட்டு தண்ணி குடிச்சா இனிப்பா இருக்கும். அப்படியே சாப்பிட்டா ஒரு மாதிரி துவர்ப்பா இருக்கும். போய் தண்ணி கொண்டு வா. எடுத்துட்டு வரேன். இந்தடா.